அன்யாங் டார்மிஸ், வெல்கம் டு ஃபேண்டசி ஃபிக்ஸ். இது உங்கள் தியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட் வந்து நம்ம லீடர் நம்ஜூனுக்கு தாண்டா. இன்கம்ப்ளீட் லவ். இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ஏன் அப்படின்னா, லாஸ்ட்டாக நான் போட்ட ஜீக்குக்கோட வீடியோவுக்கு வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நிறையா ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து நீங்கள் பண்ண ரிக்வெஸ்ட்டுகள்லாம் வந்துட்டு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்டா. இதே மாதிரியே நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ம நம்ஜூன் சைட் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு அப்பா மட்டும்தான்டா. ஸோ அவர் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே உங்கள் சைட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு அண்ணா இருக்கார். அண்ணா வேறு யாரும் இல்லை, நம்ம ஹோபி தான். நம்ஜூனும் ஹோபியும் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எப்படின்னா, ஹோபி காலேஜ் முடித்த உடனே ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருப்பான். அதே கம்பெனியில் தான் நம்ஜூனும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ அப்படி தான் இவங்களுக்குள்ளே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பில்ட் ஆகிருக்கும். 8 வருஷமாக உங்களுக்கும் நம்ஜூனை தெரியும். ஸோ அடிக்கடி அவர் வீட்டுக்கு வந்து போவார். ஓகேடா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்கி இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் உங்கள் காலேஜில் பேசிகிட்ருக்கீங்க. ஏ வயன், சொல்லுடி, இனி எத்தனை நாள் தான் இப்படியே இருக்க போகிற? என்ன பூஜா சொல்கிற? நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியலையா? பூஜா, இங்கே பாரு வயன், இதுக்கு மேலேயும் நீ லேட் பண்ணாத. அது உனக்கு தான் பெரிய பிரச்சனையாகும். இல்லை பூஜா, நான் எப்படி? உனக்கு நல்லா தெரியும் வயன். ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் நீ சொல்லாமல் இருந்தேன்னா அது ரொம்ப கஷ்டம். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 1 இயராக உன்ட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், சொல்லுன்னு. ஆனால் நீ பாட்டுக்கு எப்படியே இருந்தா என்ன நினச்சிட்டு இருக்க நீ? பூஜா, கொஞ்சம் என்னோடய சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோடி. அவர் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுடி. நான் எப்படி? இங்கே பாரு வயன், அவருக்கு இப்போது 29 ஆகுதுன்னு சொல்கிறேன். இன்னும் எவ்வளோ நாள் அவர் இப்படியே இருப்பார்? மேரேஜ் பண்ணிக்க தான் போகிறாரு. இதுக்கு மேலே நீ டிலே பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அவர் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார். பூஜா, என்னடி இப்படியெல்லாம் சொல்கிற? வேற என்னடி? உன்ட்ட நானும் 1 இயராக சொல்லிகிட்ருக்கேன், நீ சொல்ல மாட்டேற. வேறு என்ன பண்ண முடியும்? அவர் வேறு மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ? பூஜா, இப்படிலாம் சொல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? இப்போ போய் அவர்கிட்ட பேசு. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம், இல்லைன்னா உங்கள் அண்ணன்கிட்ட பேசு. ஏய் சும்மா இரு, எனக்கு எங்கள் அண்ணனை ரொம்ப பயம். ஸோ உன்னை வச்சுக்கிட்டு வயன், இங்கே பாரு. சரி, உங்கள் அண்ணன்கிட்ட சொல்ல வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக அவர்கிட்டயே சொல்லு. எப்படி பூஜா நான் போய்? சரி, நீ சொல்ல வேண்டாம், வேறு யாராச்சும் வந்து அவரை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ உனக்கு ஹாப்பியா? பூஜா, புரிஞ்சுக்கோ பூஜா, நான் என்ன பூஜா பண்ணட்டும்? பாரு வயன், இதுக்கு மேலே இந்த காரியத்தில் நான் உனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டேன். சொல்லி நானும் மடுத்துட்டேன். இனி நீயாச்சு உன் வாழ்க்கையாச்சு, என்னையை விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டு பூஜா தான் எந்திரிச்சு போகிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் 8 இயர்ஸாக வந்து நம்ஜூனை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ஜூனை பார்த்தோமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. போக தான் நீங்கள் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போது 1 இயராக பூஜா உங்கள்கிட்ட நம்ஜூனை ப்ரப்போஸ் பண்ணதாக சொல்லிகிட்ருக்கா. ஆனால் நீங்களும் ஹோபியோட ஃப்ரெண்டு எப்படி அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. இப்படி தான் ஒரு கன்ஃபியூஷன்லேயே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ நைட் ஆகுது, அவங்க ஃபோனை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணலாம்? மெசேஜ் பண்ணலாமா? ஐயோ, ஹோபி அண்ணாக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? கொன்று போட்டுருவோம். அதுவும் இவர்னு தெரிஞ்சால் அவ்வளோதான். என்ன தான் கடவுளே நான் பண்ணுவேன்? சரி, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். எவ்வளோ நாள் தான் நானும் இப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ஜூனுக்கு தான் மெசேஜ் அனுப்புகிறீங்க. எப்படின்னா, நாளைக்கு ஈவினிங் காலேஜ் முடித்து காலேஜ் கேட்டுக்கிட்ட வெயிட் பண்ணுவேன், நீங்கள் அங்கே வந்து என்ன பாருங்கள். ஆனால் ஹோபி அண்ணாட்ட சொல்லாதீங்க, ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட எனக்கு பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறீங்க. நம்ஜூனும் அதை சீன் பண்ணுறாரு.
ஓகேன்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே நீங்களும் காலேஜ் போகிறீங்க. பூஜா, என்னடி பூஜா, நான் இன்றைக்கி சொல்லலான்னு இருக்கேன்டி. என்ன சொல்ல போகிற? இல்லடி, நான் அவர்கிட்ட என்னோடய லவ்வை சொல்லலான்னு இருக்கேன். பையன், என்ன சொல்கிற? ப்ரப்போஸ் பண்ண போறியா? ஆமாடி. இதை என்ன நம்ப சொல்கிற? இது இப்போ எத்தனாவது வாட்டி தெரியுமா நீ என்கிட்ட சொல்கிறது? இல்லை பூஜா, நான் ஒரு அவசரத்தில் நேற்று நைட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன்டி. என்னடி சொல்கிற? ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? இல்லை பூஜா, அப்படி இல்லை. இன்றைக்கி ஈவினிங் காலேஜ் முடிச்சு வெயிட் பண்ணுறேன், என்னை வந்து பாருங்கள், கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னேன். என் பையன், உனக்கு எங்கே இருந்தடி இவ்வளோ தைரியம்லாம்? இல்லை பூஜா, நீ நேற்று சொன்னல அவருக்கு ஏஜ் ஆகிட்டுருக்கு, மேரேஜ் அது இதுனெல்லாம். அது கேட்டதுலேருந்து எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. எங்கே என்னை விட்டு போயிடுவாரோ அப்படின்னு. அதான் ஏதோ ஒரு அவசரத்தில் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. மைன் இங்கே பாரு, இதுதான் கரெக்டான சான்ஸு. இன்றைக்கே நீ சொல்லிடு, அதான் நல்லது. இப்படி ஒரு சான்ஸ் இன்னைக்கு கிடைக்காது வயன். இன்றைக்கே சொல்லிடு, அதான் உனக்கு நல்லது. ஏய் பூஜா, எனக்கு தனியாக போக பயமாக இருக்குடி. நீயும் வரல என் கூட? ஐயோ வயன், என்னை மன்னிச்சிரு. நேற்றுக்கு தான் சாம் அப்ரோட்லேருந்து வந்தான், அவன்கிட்ட சொன்னேன் தானே. இன்றைக்கி நீ பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ காலேஜ் முடிஞ்சு நான் டைரெக்டாக அவனை பார்க்க போயிடுவேன். என்ன பூஜா இப்படி சொல்கிற? நான் எப்படி தனியாக போவேன்? இங்கே பாரு, எதுக்கும் பயப்படாத, சரியா? ஒன்றும் இல்லை, நீ போகிற, உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்கிற. இத்தனை வருஷமாக நீ அவரை எப்படி நினச்சிக்கிட்டு இருந்த அப்படின்ற விஷயம் அவர் புரிஞ்சுப்பார். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ பாரு. பூஜா, என்ன பூஜா இப்படி சொல்கிற? எனக்கு பயமாக இருக்குடி. பயப்படாத பையன், போய் சொல்லு. அதான் நான் சொல்கிறேன்ல, ஒன்றும் ஆகாது, போய் சொல்லு அப்படின்னு சொல்லி பூஜா உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறா. நீங்களும் சரி, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நீங்களும் இருக்கீங்க. அப்படி தான் ஈவினிங் ஆகுது, காலேஜும் முடியுது, பூஜாவும் கிளம்பிட்டா. இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் ஒரு பைக் வருது. பார்த்தா அது நம்ஜுன் தான். பயமா? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன் எதுக்கு வர சொன்னேன்? அது ஹாபிட்ட சொல்ல வேண்டாம்னு வர சொன்னேன். என்ன காலேஜில் எதுவும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு நீ வர சொன்னேன்? எதுக்கு ஹாபிட்ட சொல்லாமல் வர சொன்னேன்? நானும் நினச்சேன் உனக்கு எதுவும் காலேஜில் பிரச்சனை போல, அதான் அவன்கிட்ட சொல்ல தயங்குற, அதான் என்னை கூப்பிட்டேன்னு நினச்சேன். என்ன எவனாச்சும் எதுவும் வம்படுத்தானே என்ன? சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு அதுக்கு தான் கூப்பிட்டேன். என்கிட்ட பேசணுமா? சரி சொல்லு, என்ன விஷயம்? கொஞ்சம் அங்கிட்டு தள்ளின்னு பேசலாமா? வா சொல்லு, என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் யாரையாச்சும் லவ் பண்ணுறீங்களா? என்ன வேணுமா? என்ன இப்படியெல்லாம் கேட்டுட்ருக்க? இல்லை சொல்லுங்கள். இது வரைக்கும் இல்லை. ஏன் எதுவும் பொண்ணு பார்த்துருக்கேன் என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து என்ன விஷயம் சொல்லு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, சீக்கிரம் சொல்லு. அது பொண்ணு என்ன உண்மையிலே பார்த்து வச்சுருக்கேன் என்ன? ஐயோ அப்படி இல்லை. பொண்ணு. என்ன பொண்ணுன்னு? என்ன பொண்ணு? என்ன சொல்கிற? ஓகே அது வந்து பொண்ணு வேறு யாரும் இல்லை, நான் தான். பையன், என்ன வளரிட்டுருக்க? இல்லை, நான் வளரல. நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. எனக்கு உங்களை. பையன், என்ன நானும் சின்ன பிள்ளைன்னு பார்த்தா அவன் இஷ்டத்துக்கு எதோ பேசிகிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்கான் மனசில்? ஐயோ
கோவப்படாதீங்க. நான் எனக்கு தெரியல. எனக்கு ஆனால் உங்களை ரொம்ப வருஷமாக எனக்கு உங்களை பிடிக்கும். அயன், சின்ன பிள்ளை மாதிரி பேசாத. என் வயசு என்ன, உன் வயசு என்ன? இப்போ தானே காலேஜ் முடிக்க போகிற, அதுக்குள்ளே என்ன உனக்கு அவசரம்? அவசரம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இவ்வளோ ஏஜ் இருக்குல்ல, அதான் எங்கே மேரேஜ் பண்ணிடுவீங்களோன்ற பயத்தில் தான் சொன்னேன். இல்லைன்னா நான் சத்தியமாக சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு பாரு, நீ ஹோபியோட தங்கச்சி. அது மட்டும் இல்லை, அவனுக்கு தங்கச்சின்னா எனக்கும் தங்கச்சி தான். புரியுதா? நான் உன்னை அப்படி தான் பார்த்துருக்கேன். என்னங்க நீங்கள் தங்கச்சி அது இதுன்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஆனால் நான் உங்களை வயன், மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு மேலே இதை பற்றி பேசாத. அதான் ஒரு வாட்டி சொல்லிட்டேன்ல, மனசில் எதுவும் வச்சுக்கிட்டு தெரியாமல் ஒழுங்காக ஸ்டடீஸில் கவனம் செலுத்து. அதுதான் உனக்கு நல்லது. புரியுதில்ல? ஹோபி என்னால் ஏமாற்ற முடியாது வயன். அது மட்டும் இல்லை, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி இல்லை, நீ எனக்கு தங்கச்சி தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோ. பாரு, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் வேணா அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் எதுவும் பேச மாட்டேன், நான் பேசிக்கிறேங்க, ப்ளீஸுங்க. அயன், ஒரு வாட்டி சொன்னால் உனக்கு புரியாதா? ஒழுங்காக போயிரு, அதான் உனக்கு நல்லது. இல்லைனா நான் போய் ஹோபிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்கும். ப்ளீஸுங்க, நான் சொல்கிறத கேளுங்க. ப்ளீஸுங்க, போகாதீங்க. இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசுனேன் அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூனு கோவமாக அங்கேருந்து கிளம்புறான். நீங்கள் என்ன ரொம்ப அழுகிறீங்க? அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா என்னன்னு கேட்குறாங்க. வயன், என்ன மூஞ்சியெல்லாம் எப்படி இருக்கு? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு வயிறு வலிக்குது, பீரியட்ஸ் ஆகிறதுக்கு தான் போல், நான் பார்த்துக்கிறேன். ஓ அப்படியா, சரி நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெஸ்ட் எடு, அம்மா சாப்பிட ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. போய் பெட்டில் படுத்து பயங்கரமாக அழுகிறீங்க. இப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் ஆஃபீஸில் ஹோபியை நம்ம சொன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஹோபி, சொல்லு மச்சான். என்ன? இல்லைடா, நான் கிளாரா இல்லைடா, கிளாராக்கு ஓகே சொல்லிடலான்னு இருக்கேன். என்ன மச்சான் சொல்கிறேன்? ஏதோ அன்றைக்கி வந்து ப்ரப்போஸ் பண்ணப்போ வேண்டாம் அது இதுன்னு. இல்லை மச்சான், எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? அவளுக்கும் அப்பா அம்மாலாம் ஒன்றும் இல்லைல்ல, சரி அதான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஓ நல்லது தான் மச்சான். சரி அவள்கிட்ட எப்போ சொல்ல போகிற? எதுக்கு லேட் பண்ணிவிட்டு இன்றைக்கே சொல்லிடுறேன். எப்படியும் அவள் எனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாள், என்றைக்கு ஓகே சொல்லுவேன் அப்படின்னு. ஸோ இன்றைக்கே சொல்லிடுறேன். சரி மச்சான், நீ சொல்லு. இப்படி இவங்க இந்த சைட் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்போவும் நம்ம சொன்ன தான் நினச்சிட்ருக்கீங்க. இப்படி தான் டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஒன் டே ஜூன் உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. வீட்டில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. வாங்க. என்ன திடீர்னு? எங்கள் அப்பா அம்மாலாம் இல்லை, அவங்க வெளியே போயிருக்காங்க, யாரும் இல்லை. வெளியே போயிருக்காங்களா? ஹோபி வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொன்னால். இல்லை, யாருக்கும் மேரேஜ் போல், அதான் போயிருக்காங்க. ஈவினிங் லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஓ சரி, இது அப்பா அம்மா வந்தால் அவங்கள்ட்ட கொடுத்துரு. என்னதுங்க இது? பார்த்தா தெரியல, வெட்டிங் இன்விடேஷன். யாருக்குங்க? வேறு யாருக்கு? எனக்கு தான். உங்களுக்குன்னா பெரிய ஷோக்கு. என்னங்க சொல்கிறீங்க? உங்களுக்கா? ஆமாம், எனக்கு தான். ஏன்? என்னங்க சொல்கிறீங்க? நான் அன்னைக்கு வயன், திரும்பவும் ஆரம்பிக்காத.
அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும். நான் உன்னை தங்கச்சியாக தான் பார்த்துருக்கேன், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இதோ கேட்டல லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்போ பண்ணலை, ஆனால் அதுக்கப்புறம் யோசித்தேன், ஏஜ் எவ்வளோ ஆகுதில்ல, ஸோ எனக்கும் மேரேஜ் பண்ணிக்கணும், அதான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீட்டில் அப்பா அம்மா வந்தோடனே சொல்லிடு, ஹாபிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், என்னால் இதை ஏற்றுக்க முடியாது, சத்தியமாக நான் ஏற்றுக்க மாட்டேன். இப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ், இனி வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. வயன், எத்தனை வாட்டி நான் சொல்கிறது, உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதில்ல. இதுக்கு மேலே ஏதாச்சும் பண்ண அப்புறம் நடக்கிறதே வேறு. ஹாபியை பற்றி உனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. அவன்கிட்ட சொல்ல வேண்டாம்னா ஒழுங்காக அவன் லிமிட்லேயே இரு, புரியுதா? நீங்கள் பாருங்கள், நீங்கள் மட்டும் இப்போ என்ன விட்டுட்டு போனீங்க அப்படின்னா சத்தியமாக ஏதாச்சும் பண்ணிப்பேன். நீங்கள் பாரு, என்ன பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கியா? பிளாக்மெயில் பண்ணுறேன்னு கேட்டேன். இது இப்படி விட்டால் சரியாகாது, நான் ஹோபிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ஜூன் கோவமாக அங்கேருந்து கிளம்புறான். உங்களுக்கு நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அந்த இன்விடேஷன் கார்டை கிழிச்சு போடுறீங்க. அப்படியே போட்டுட்டு திரும்பி பார்த்தா டேபிளில் ஃப்ரூட் பாஸ்கெட்டில் ஒரு நைஃப் இருக்கிறத பார்க்குறீங்க. வேறு எதுவுமே யோசிக்கலை, ஓடி போய் அந்த நைஃப் எடுத்து உங்கள் வெயின் கட் பண்ணிக்கிறீங்க. அப்படியே அந்த பிளட்டை தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துலையே நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. நம்ஜூனும் வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறான், சே எதுவும் பண்ணிப்பாளா என்ன? ஐயோ அழ வச்சுக்கிட்டு, சே சரி என்னன்னு தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனும் உங்கள் வீட்டுக்கு தான் கிளம்பி வரான். வந்து பார்த்தா எப்படி அவன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போனானோ அப்படியே தான் இருக்குது. அவனுக்கு நான் கொஞ்சம் பயம் ஆகுது. இந்த டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் அந்த ஹால்லையே ரத்த வெள்ளத்தில் கிடக்குறீங்க. நம்ஜூன் அதை பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். ஏய் வயன்மா இங்கே பாரு, எந்திரி வயன் என்னடி பண்ணி வச்சிருக்க குட்டவளே அப்படின்னு சொல்லி நம்ஜூன் உங்களை வேகமாக எடுத்து வண்டியில் போட்டு ஹாஸ்பிட்டலில் தான் கூப்பிட்டு போகிறான். போய் பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக இருந்தால் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் அப்படின்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. நம்ஜூனும் வேறு வழி இல்லாமல் ஹாபிக்கு கூப்பிட்டு சொல்லிடுறான். ஹாபியும் உங்கள் அப்பா அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. டாக்டர் எப்படி வயனுக்கு எப்படி இருக்காவா? அங்கே பாருங்கள், அவங்களுக்கு நிறைய ப்ளட் லாஸ் ஆகிருக்கு. ஓ நெகட்டிவ் தான் ப்ளட் குரூப். இங்கே வந்து அவைலபிள் இல்லை. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்களுக்கு ஓ நெகட்டிவ் ப்ளட் குரூப் இருந்தால் சீக்கிரமே கொண்டு வர சொல்லிடுங்க. இப்போ ரொம்ப தேவைப்படுது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லது, இல்லைனா அவங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. மச்சான் என்ன மச்சான் பண்ணுவேன்? ஏன் மச்சான் இப்படி பண்ணிட்டான்? என்னால் தாங்க முடியலடா. ஹோபி இரு நீ இருடா, அழகாத. இங்கே பாரு, எனக்கு ஓ நெகட்டிவ் தான், நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ஜூன் தான் உங்களுக்கு ப்ளட்டும் கொடுக்குறான். ப்ளட்டெல்லாம் ஏறிட்டுருக்கு. ஆனாலும் நீங்கள் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கீங்க. அப்படியே 2 days ஐசியூவில் தான் இருக்கீங்க. ஆனால் இந்த சைடு நம்ஜூனுக்கு மேரேஜ் ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. 1 வீக்லேயே நம்ஜூனுக்கு மேரேஜும் ஆகுது. ஆனால் நீங்கள் இன்னும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. அப்படி தான் 2 days ஆகுது. உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. நம்ஜூனும் உங்களை பார்க்க வரான். ஆனால் நீங்கள் நம்ஜூன் ஃபேஸையே பார்க்கல. ஏன்னா அவருக்கு மேரேஜ் ஆன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மச்சான் சொல்லு ஹோபி, என் கூட கொஞ்சம் வா, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வரேன்டா. என்னடா சொல்லு. நம்ஜூன், நீ தான் ஃபஸ்ட் அப்படி பண்ணி வீட்டுக்குள்ளே கிடந்ததை பார்த்த. ஸோ என்ன நடந்துச்சு? ஏன் அவள் அப்படி பண்ணா? எதுவும் உனக்கு தெரியுமா? ஹோபி, அது வந்து சொல்லு நம்ஜூன், உனக்கு எதுவும் தெரியுமா? ஹோபி, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ.
அது வந்து அப்படின்னு சொல்லி நம் ஜூன் முதல்ல இருந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணதுலேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறான். ஹோபிக்கு கேட்டுட்டு தாங்க முடியல. என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், ஆனால் எப்படி நான் உன்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடா. அதான் நான் உன்கிட்ட சொல்லலை. என்ன மன்னிச்சிரு ஹோபி. இல்லை நம்ஜோ, இதில் உன் சைடில் எந்த தப்பு இல்லை. நான் தான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் மச்சான். இல்லைடா, நீ விட, நீ கிளம்பு, டைம் ஆச்சுல. கிளாரா வேறு வீட்டில் தனியாக தானே இருப்பா, நீ கிளம்பு. ஹோபி, இன்னொரு விஷயம். என்னடா சொல்லு. இல்லைடா, கிளாராக்கு ஃப்ரான்ஸில் வந்துட்டு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2 வீக்ஸில் நாங்கள் அங்கிட்டு கிளம்பிடுவோம். ஓ அப்படியாடா, சரி, நீங்கள் பாருங்கள். ஆஃப்டர் 2 days உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். நீங்களும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. போனால் அங்கே ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ஜின் தான் இருக்கார். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் உட்காந்துருந்த சேர் வந்துட்டு லைட்டாக உடஞ்ச சேர். ஸோ நீங்களும் அது கவனிச்சிருக்க மாட்டீங்க, நம்ம ஜின்னும் கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு கெட்டெல்லாம் போட்ட பிறகு எந்திக்க போகும்போது கரெக்டாக அந்த சேரு உடஞ்சிருது. நீங்களும் பேலன்ஸ் பண்ணிக்க ஜின்னோட அந்த கோட்டில் தான் ஏறி பிடிக்கிறீங்க. பட் ஜின்னாலேயும் சடனாக நீங்கள் பிடிச்சி இழுத்தனால பேலன்ஸ் பண்ண முடியல. நீங்கள் 2 பேரும் கீழே விழுகிறீங்க. விழுந்த ஃபோர்ஸில் உங்கள் மேலே ஜின் விழுகிறான். அப்போவுமே உங்கள் லிப்பும் ஜின்னோட லிப்பும் அட்டாச் ஆயிடுது. ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடியலையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹோபி உள்ளே ஏறி வந்து பார்த்தா ஜின்னு உங்கள் மேலே இருக்கிறதான் பார்க்குறான். டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க தங்கச்சிய? ஐயோ அப்படி இல்லை, நான் தெரியாம தான். என்னடா அப்படின்னு சொல்லி ஹோபி ஜின்னை போட்டு ரொம்ப அடிக்கிறான். அண்ணா 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 அவரை விடுங்கண்ணா, அண்ணா விடுங்கண்ணா, அண்ணா இங்கே பாருங்கள், சேர் உடஞ்சிருந்துச்சுண்ணா, நான் தான் கீழே விழுந்துட்டேன். பேலன்ஸ் பண்ணிக்க தான் அவரை பிடிச்சி, அப்புறம் பேலன்ஸ் எல்லாமே என் மேலே விழுந்துட்டாருண்ணா, மற்றபடி ஒன்றும் இல்லைண்ணா, விடுங்கண்ணா. ஆமாம் சார், நான் தெரியாமல் தான். பாரு, இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசுனேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியும் கோவமாக அவங்கள கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். நீங்களும் அதை அப்படியே விட்டுட்டீங்க. ஆனால் நம்ம ஜின்னுக்கு நீங்கள் போனதுலேருந்தே அப்படியே ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. அவர் அப்படியே ப்ளஷ்ஷாக ஆகிட்டுருக்காரு. சே, என்னவா, என்னடா ஜின்னு, சரி விடு அப்படின்ட்டு அவரும் அவர் வேலையை பார்க்க தொடங்கிட்டாரு. ஆஃப்டர் 2 days மறுபடியும் நீங்கள் ஸ்டிச் எடுக்கிறதுக்கு வரீங்க. பார்த்தா இன்றைக்கும் ஜின்னு தான் இருக்கார். ஹோபி ஜின்னை பார்த்த உடனே, இங்கே பாருங்கள், ஸ்டிச்சு தானே எடுக்கணும், நான் இங்கேயே இருக்கிறேன், நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கான். கொஞ்ச நேரம் ஆகுது, உங்களுக்கும் ஸ்டிச்செல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்ருக்காங்க. சடனாக ஹோபிக்கு ஒரு கால் வந்துச்சுன்னு சொல்லி ஹோபி வெளியே போகிறான். அந்த டைம் பார்த்து, உங்கள் பேர் வயன் தானே? ஆமாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் நம்பர் கிடைக்குமா? ஏன் நம்பரா? எதுக்குங்க உங்களுக்கு? இல்லை, சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கலாமே. ஓ ஓகே அப்படின்னு சொல்லி நீங்களும் உங்கள் நம்பர் கொடுக்குறீங்க. ஆஃப்டர் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்களும் ஹோபியும் வீட்டுக்கு தான் கிளம்புறீங்க. எப்படி தாண்டா ஒரு 1 year பாஸ் ஆகிருக்கும். இந்த 1 yearலேயே நீங்களும் சின்னும் நல்லாவே அட்டாச்ட் ஆகிட்டீங்க. எப்படின்னா, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டுக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் வந்து ஜின்னை உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறீங்க. ஆனால் ஜின் அப்படி இல்லை. ஜின் என்றைக்கு உங்களை ஃபஸ்ட்டாக பார்த்தானோ அன்னையிலேருந்தே அவனுக்கு உங்கள் மேலே ஒரு ஆசை. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அதை உங்கள்கிட்ட சொல்லியிருந்துருக்க மாட்டான். இப்படி தான் நீங்களும் காலேஜ் எல்லாம் முடிச்சிருந்துருப்பீங்க. ஸோ ஹோபிக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ மேரேஜ் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா தான் ஹோபிக்கு மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லி உங்கள் வீட்டில் உங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையும் நீங்கள் ஜின்னுக்கிட்ட சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள்,
எனக்கு வந்து வீட்டில் அலைன்ஸ் பார்க்க தொடங்கிட்டாங்க. இனியும் கூடிய சீக்கிரமே இனியும் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வேணும் சொல்கிற? உண்மையாவா? ம். ஆமாம் ஜென். இனி என்ன குடிப்பானா ஒரு 2 months அவ்வளோதான். அதுக்கப்புறம் நானுமே மேரேஜ் பண்ணி போயிடுவேன். ஓ! வயன். சொல்லுங்கள். நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டேல்ல? என்ன ஜென் இப்படியெல்லாம் கேட்குறீங்க? கேளுங்க, என்ன விஷயம்? இல்லை, நீ தான் சொன்னல வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு. ஆமாம் சொன்னேன். எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு நான் வந்து கேட்கவா? ஆ என்ன ஜென் சொல்கிறீங்க? ஆமாம் வயன். நான் வந்து கேட்கவா? என்ன சொல்கிற? ஜின், அது அது வந்து என்னவா என்ன யோசிக்கிற? அது இல்லை. சரி, ஓகே. நீங்கள் வந்து கேளுங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருங்க ஜென். எனக்கு தெரியல, அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாலும் உங்கள் அண்ணனை நான் பார்த்துக்கிறேன். வந்து கேட்க தானே? கேளுங்க. அப்படி தான் 2 days போகுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஜின்னு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட பொண்ணு கேட்டுட்ருக்காரு. அந்த டைமில் தான் நம்ம ஹோபி வீட்டுக்குள்ளே ஏறி வந்திருப்பார். என்னப்பா, என்ன நடக்குது? வாடா உட்காரு. நம்ம வயனுக்கு அலைன்ஸ் வந்திருக்கு. அதான். இந்த பையனா? ஆனால் இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. டாக்டராக இருக்காருப்பா. ஸோ எதுக்காச்சும் நம்ம போயிருக்கும்போது பார்த்துருப்ப. டாக்டரா? ஆனால் எங்கேயோ நான் பார்த்த நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கார் ஹோபி. இந்த பக்கம் உங்கள் அப்பாண்ணா பாருடா, அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு மேலே ஒரு நல்ல வரன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. நல்லா படிச்சிருக்காரு, டாக்டராக வேறு இருக்கார். இதுக்கு மேலே என்னடா வேணும்? நம்ம பொண்ணு ஹாப்பியாக இருப்பா. வயன், சொல்லுண்ணா. நீ என்ன சொல்கிற? உனக்கு ஓகேவா? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு அதுதான் அண்ணா. சரிங்கப்பா, என்னென்னா பார்த்துட்டு பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு 2 weeks போயிருக்கோம். உங்களுக்கும் டக்கு டக்குன்னு எல்லாமே நடக்குது. ஆஃப்டர் 1 monthலேயே உங்களுக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் டே அன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் பார்ட்டியில் தான் இருக்கீங்க. அப்போ சடனாக உங்கள் கண் வந்து வைடாகுது. என்ன அப்படின்னா, நம்ம நம்ஜோன் கையில் ஒரு குழந்தையோட அங்கே வந்திருப்பார். வந்து உங்கள்கிட்ட தான் கங்க்ராட்ஸ் சொல்லிவிட்டு உங்கள் பக்கத்தில் என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அப்போ தான் அவர் கையில் இருக்கிற குழந்த உங்கள்கிட்ட வரணும்னு ரொம்ப அடம் பிடிக்குது. நீங்களும் வாங்கிக்கிறீங்க. குழந்த பேர் என்ன வச்சுருக்கீங்க? யுஜன். ஓ, யுஜன். நல்லா இருக்கு. ஆமாம், உங்கள் ஒய்ஃப் அவள் ஹோபி என்கிட்ட ஒன்றும் சொல்லலையா? அண்ணன் என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. என்னோடய ஒய்ஃப் வந்து டெலிவரி டைமில் இறந்துட்டா. உங்களுக்குன்னா பெரிய ஷாக்கு. என்னங்க சொல்கிறீங்க? இறந்துட்டாங்களா? ஆமாம். அவள் இறந்துப்போ கிட்டத்தட்ட 6 months ஆகுது. 6 months-ஆ? ஐயோ, உங்களுக்குன்னா கோபம் வருது. நீங்கள் இந்த குழந்தைய நம்ஜோன்கிட்ட கொடுத்துட்டு டைரெக்டாக உங்கள் அண்ணன்கிட்ட தான் போகிறீங்க. போய் உங்கள் அண்ணன் காலரை பிடிக்கிறீங்க. ஏண்டா இப்படி பண்ண?
வயன், என்ன பண்ணிகிட்ருக்க? காலர்லேருந்து கையை விட்டு, எல்லோரும் பார்க்குறாங்க. பார்க்கட்டும். எதுக்குடா இப்படி பண்ண? எதுக்குடா இப்படி பண்ண? ஏன் என்னடி பேசிகிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்ல முதல்ல. அம்ஜனோட வைஃப் இறந்துட்டாங்களா? ஆமாம். அதுக்கு என்ன இப்போ? எனக்கு தெரியும்ண்ணா, நான் அவரை லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரியும்ண்ணா. அப்புறம் ஏன்டா என்கிட்ட மறைச்சேன்? வயன், தெரிஞ்சுதான் பேசுகிறியா? போன்ட்ட சொன்னால் மட்டும் என்ன பண்ணியிருப்ப? அந்த குழந்தைய ஏற்றுக்கிட்டு அவங்களோட வாழவா போயிருந்திருப்ப? ஆமாண்ணா, அப்படி தான் பண்ணியிருப்பேன். ஆனால் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. உனக்கு இப்படி மனசு வந்துருச்சு? எனக்கு அது நல்லா தெரியும்ல. சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும்டா. ஏன்டா இப்படி பண்ண? வயன், இங்கே பாரு, எல்லாரும் பார்க்குறாங்க, அழாத. வீட்டு இனிமே மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கேருந்து கோவமாக போகிறீங்க. அன்றைக்கி நைட்டு உங்களை ஃபஸ்ட் நைட்டுக்கு தான் ரெடி பண்ணுறாங்க. நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. வயன், சொல்லுங்க சின். ரொம்ப சீக்கிரம் மேரேஜ் ஆயிடுச்சுல? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் வயன், ஆனால் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீ எனக்கு ஒய்ஃபாக வருவேன்னு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மீட்டிங் இல்லை நம்மளுக்கு. ஆமாம் ஜென். ஆமாம், நானும் ஈவினிங்லேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் ஃபேஸ் எல்லாம் டல்லாக இருக்குது? என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜென் அப்படின்னு சொல்லி ஜென் உங்கள் கையை தான் ஹோல்ட் பண்ண வர்றாரு. ஜென், அது வந்து என்னாச்சு வயன்? எதுவும் தப்பாக நான் பண்ணிட்டேன்னா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்போ இதுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர்டாக இல்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல வயன், நீ எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ. சாரி. சாரி எல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஜென். நான் தான் உங்கள்கிட்ட சாரி கேட்கணும். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். வயன், எதுக்கு நீ சாரிலாம்? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே பெட்டில் ஒரு சைடில் போய் படுத்துக்கிறாரு. இப்படி தாண்டா டேஸஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. அப்போ தான் ஒன் டே ஹோபியும் நம்ஜூனும் உங்களை பார்க்குறதுக்கு ஜென் வீட்டுக்கு தான் வராங்க. ஏன்னா மேரேஜ் அன்னைக்கு நீங்கள் கோவப்பட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் ஹோபிகிட்ட பேசியிருக்கவே மாட்டீங்க. ஹோபின்னா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். ஸோ அதனால தான் உங்களை பார்க்க வந்திருப்பாங்க. இங்கே பாரு வயன், எத்தனை நாளைக்கு தாண்டி இன்னும் அண்ணன்கிட்ட பேசாமல் இருக்க போகிற? நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அதான் இப்போது உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குல்ல, சந்தோஷமாக இரு. அப்படி தான் நீங்களும் ஹோபி எங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது நம்ஜூன் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறான். வயன், கொஞ்சம் வரையா, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சரி அப்படின்னு சொல்லி நீங்களும் நம்ஜூன் கூட பேச போகிறீங்க. இந்த சைடு ஹோபியும் ஜென்னும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நீங்கள் போனதை வந்து கவனிக்கலை. சொல்லுங்கள், என்ன சொல்லணும்? இந்த குழந்தைய கொஞ்சம் வாங்கிக்கிறியா? வாங்க, நான் சொல்கிறேன். நீங்களும் இந்த குழந்தைய வாங்கிக்கிறீங்க. சொல்லுங்கள், என்ன விஷயம்? யோஜன், அப்பாட்ட வாடா. ஆனால் அந்த குழந்தை நம்ஜூன்கிட்ட போகவே இல்லை. உங்களை தான் டைட்டாக பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணுறீங்க? குழந்தைய வர மாட்டேங்கிறான். பார்க்குறல வயன், என்ன தான் நான் அவனை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டாலும் அவனுக்குன்னு ஒரு அம்மா பாசம் வேணும்ல. என்ன சொல்ல வரீங்க? இந்த ஒரு சிச்சுவேஷனில் நான் கேட்குறது தப்புன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கேட்குறேன். என் குழந்தைக்கு அம்மாவா, எனக்கு ஒய்ஃபா, என் கூட வரியா? உங்களுக்கு நான் தூக்கி வாரி போடுது
ஏன் இவர் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு. எ- என்னங்க சொல்கிறீங்க? இப்போ போய் அதுவும் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்ன எனக்கு புரியல. இங்கே இங்கே பாரு, எனக்கு தெரியும் இப்போவும் உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்னு. அதனால தானே உன் மேரேஜ் அன்னைக்கு உங்கள் அண்ணன்கிட்ட அப்படி சண்டை போட்டு போனேன். எனக்கு தெரியும் வயன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அன்றைக்கி நீ என்னை ப்ரப்போஸ் பண்ணப்போமே நான் உன்னை ஏற்றுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த நிலைமையில வந்து நின்றுருக்காது. இங்கே பாருங்க, ஆனால் எனக்கு தெரியல, குழந்தைய பிடிங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் குழந்தைய நம்ஜன்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஹோபியும் நம்ஜனும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு கிளப்பியிருப்பாங்க. நீங்களும் இதை யோசிச்சுட்டு தான் கிச்சனில் நின்று வேலை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சடனாக ஜின் வந்து பேக் ஹேக் பண்ணியிருப்பான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு சொன்னால் புரியாதா? அதான் நான் எனக்கு டைம் வேணும்னு கேட்டிருக்கேன்ல, கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாமல் என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறீங்க. ஒயன் ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. நான் எதுவும் தப்பாக நினச்சிக்கிட்டு வந்து அப்படி பண்ணல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரூமுக்கு போகிறாரு. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு. நீங்களும் அது பெருசாக எடுத்துக்கல. அப்படியே நைட் ஆகுது. நீங்கள் அப்போ தான் ஃபோன் எடுத்து பார்த்துருந்துருப்பீங்க. பார்த்தா நம்ஜூன் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பாரு, உன்னோட பதில் என்ன அப்படின்னு சொல்லி. நீங்களும் வேறு ஒன்றும் யோசிக்கலை. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பீங்க. அப்படியே ஒரு 1 வீக் போகுது. நம்ஜூனும் உங்களை ஃப்ரான்ஸை கூட்டு போகிறதுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி பண்ணியிருந்திருப்பான். அப்படி தான் ஒரு நாள் நைட் உங்களுக்காக நம்ஜூன் வாசலில் வெயிட் பண்ணிகிட்ருப்பான். நீங்களும் ஜின் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜின் தூங்கின பிறகு நீங்களும் உங்கள் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு திரும்புகிறீங்க. என்ன நினச்சிங்கன்னு தெரியல. லாஸ்ட்டாக ஜின்னோட ஃபோர்ஹெட்டில் போய் ஒரு கிஸ் மட்டும் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. இப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பார்த்தா நீங்கள் ஜின்னை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, எஸ்டர்டே நைட் நீங்கள் போகலான்னு சொல்லி திரும்பியிருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு விஷயம் யோசித்து பார்க்குறீங்க. இப்போ நம்ம ஜின்னை விட்டுட்டு போனால் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்? நம்மளே 1 இயராக லவ் பண்ணவர் இப்போ நம்ம கூட இருக்கார். நம்ம இவரை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார். அது மட்டும் இல்லை, பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட போயிட்டா அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அசிங்கம் வேறு இருக்கும். எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் போயிருந்துருக்க மாட்டீங்க. நம்ஜூனுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பீங்க, இனிமேல் என்னையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்னோடய லைஃப்பில் வரக்கூடாது, நான் என்னோடய வாழ்க்கையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டு நம்ஜூனோட நம்பரையும் ப்ளாக் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்படி தாண்டா நீங்களும் ஜின்னு கூட உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறீங்க. ஓகேடா அர்மேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.